Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். In this class, I'm going to teach you a small word in English, but commonly used word in English. Okay, that is although. Okay, so first you should know the meaning of this word. இந்த வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு முதல்ல தெரியணும். So இந்த although அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இருந்தாலும் அல்லது என்றாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இந்த although அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஒரு இணைப்பு சொல்லா பயன்படுத்துவோம். நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை தான். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன். இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா சொன்னா நல்லா இருக்காதுல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஸ்கூலுக்கு போனேன். ஓகே, சோ இட் இஸ் மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. சோ இதை சேர்க்கும் போது ஒரு அர்த்தம் கிடைக்குது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன். மழை பெய்தாலும் நான் காலேஜுக்கு போனேன். ஓகே, எனக்கு தலைவலியாக இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை முடித்தேன். ஓகேவா, இருந்தாலும் அப்படின்னா although நீங்க பயன்படுத்தலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு அதிகமா பயன்படுத்துவோம். பாஸ்ட் சிச்சுவேஷன், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போனேன், அந்த மாதிரி முடிந்த விஷயங்கள் இறந்த காலத்துல நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். பிரசன்ட்லயும் பயன்படுத்துவோம். அவன் பணக்காரனா இருந்தா கூட ரொம்ப சிம்பிளா இருக்கான். ஓகேவா, அவன் பணக்காரனா இருந்தா கூட ரொம்ப சிம்பிளா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டீச் யூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார் although. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வித் மீ. Do you want to speak English? Tell me, comment சொல்லுங்க. Do you want to speak English? If yes, you have to practice with me. Let's see. First sentence. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நான் பள்ளிக்கு போனேன். சோ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். This is a conjunction, இணைப்பு சொல். ஓகே, ரெண்டு வார்த்தை இணைக்கக்கூடிய ஒரு சொல். இது இல்லைன்னா மீனிங்கே இருக்காது. பிராக்டிஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், அந்த இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம although போடணும். அதை முதல்ல போட்டுடலாம். ஓகே, although எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? பாஸ்ட்ல. ஓகே, எனக்கு நேத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம்ல. எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதை எப்படி சொல்லலாம்? I was sick, நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். I was sick, கமா although I was sick, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நான் பள்ளிக்கு போனேன். அதை எப்படி சொல்லலாம்? போனேன் அப்படிங்கிறது பாஸ்ட் தான் இல்லையா? அதை எப்படி சொல்லுவீங்க? நான்னா I went, I wentனா நான் போனேன். I went to school. Although I was sick, I went to school. இதை நீங்க மாத்தியும் சொல்லலாம். சம்டைம்ஸ் I went to school although I was sick அப்படின்னு சொல்லலாம். But this is the correct way, okay, to use the word although. Okay, அதனால இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அவர்கள் பணம் இல்லாமல் இருந்தாலும், அவங்க கிட்ட பணம் இல்லாம இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருந்தார்கள். இந்த இருந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் அது பிரசன்டா இல்ல பாஸ்டான்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. இருந்தார்கள் அப்படின்னா என்னது? அது பிரசன்டா பாஸ்டா?
பாஸ்ட் தான். இருக்கிறார்கள் அப்படின்னா தான் ப்ரெசென்ட், இருந்தார்கள்னா பாஸ்ட். ஓகேவா? அப்ப அந்த ரெண்டுமே வந்து பாஸ்ட்ல தான் சொல்லணும். ஓகே, அவர்கள் பணம் இல்லாமல் இருந்தாலும், ஓகே, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆல்தோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே, பணம் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல்தோ they had no money. okay, although they had no money, they had னா அவர்கள் வைத்திருந்தார்கள், they had no money அப்படின்னா அவங்க பணம் இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தம். இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா although they didn't have money அப்படின்னு சொல்லலாம். பட் அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. ஸோ although they had no money, அவங்க பணம் இல்லாம இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது தே, இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால பாஸ்ட்ல நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். தே வேர் அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள். நான் பி வெர்ப்ஸ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தே வேர் ஹாப்பி. although they had no money, they were happy. That's it. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சோர்வாக இருந்த போதிலும், நான் சோர்வாக இருந்த போதிலும் நான் என்னுடைய வேலையை முடித்தேன். நான் ரொம்ப டயர்டா இருந்தப்ப கூட நான் என்னோட வேலையை முடிச்சேன். ஸோ ரெண்டுமே பாஸ்ட் தான். ஓகேவா? நீங்க டயர்டா இருந்தீங்க, அப்படி இருந்தாலும் வேலையை முடிச்சேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஸோ இங்க பாருங்க, இருந்த போதிலும் அப்படிங்கிற வார்த்தை இங்க இருக்கு, என்றாலும் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? although. நான் சோர்வாக இருந்தேன், அதை எப்படி சொல்லலாம்? although I was tired, கமா although I was tired, நான் சோர்வாக இருந்த போதிலும் நான் என்னுடைய வேலையை முடித்தேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுவும் பாஸ்ட் தான். ஸோ நான் முடித்தேன் அப்படின்னா I completed. I completed என்னுடைய வேலையை, my work. although I was tired, I completed my work. ஸோ இந்த கம்ப்ளீட்டட்க்கு பதிலா நீங்க வந்து finished அப்படின்னு சொல்லலாம். ஸோ finished வந்து நம்ம எங்க சொல்லணும் அப்படின்னா, ஸோ டெய்லி நீங்க வந்து அன்னன்னைக்கு வேலையை முடிச்சீங்கன்னா நீங்க வந்து finished சொல்லலாம். ஓகேவா? பட் மொத்தமா ஒரு வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க, 30 நாள் உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த 30 நாள் வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து கம்ப்ளீட்டட் சொல்லலாம். ஓகேவா? இல்ல நீங்க வந்து finished சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். ஓகே, ஸோ although I was tired, I completed my work or I finished my work. That's it. Next, திரைப்படம் நீளமாக இருந்தாலும், சில படம்லாம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடும். ஓகேவா? அப்படி பெரிய படமா இருந்தா கூட அது சுவாரஸ்யமா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. திரைப்படம் நீளமாக இருந்தாலும், அதாவது திரைப்படம் பெருசா இருந்தாலும், மூவி வந்து பெரிய மூவியா இருந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. although திரைப்படம் நீளமாக இருந்தது அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? although the movie was long. so was longனா இருந்தது, பெருசா இருந்தது, நீளமாக இருந்ததுன்னு அர்த்தம். so although the movie was long, அது சுவாரஸ்யமாக இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? it was, itனா அது இருந்தது, it wasனா அது இருந்தது. எப்படி? இன்ட்ரெஸ்டிங். although the movie was long, it was interesting. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. that's it. அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த although எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது விலை உயர்ந்ததாய் இருந்தாலும் அவள் அந்த ஆடையை வாங்கினாள். அது விலை உயர்ந்ததாய் இருந்தாலும், ரொம்ப காஸ்ட்லியா இருந்தாலும் அவள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, இது வந்து காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறது பார்க்கலாம், நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, அது விலை உயர்ந்ததாய் இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸோட தான் இருந்தாலும் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? although
அது விலை உயர்ந்தது, விலை உயர்ந்ததா இருந்தது அப்படிங்கறத எப்படி சொல்லுவீங்க? although it was expensive, although it was expensive, அது விலை உயர்ந்ததா இருந்தாலும் அவள் அந்த ஆடையை வாங்கினாள். இது வந்து past tense. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? she bought. வெர்ப் என்னதுங்க? வாங்கினாள் அப்படிங்கறதா வெர்பு. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து bought. so she bought அந்த ஆடையை அப்படின்னு இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? that dress. although it was expensive, she bought that dress. அவ்வளவுதான். சோ இத வந்து மாத்தி நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, she bought that dress although it was expensive. மாத்தியும் சொல்லலாம், பட் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அடுத்து ஒரு கமா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சென்டென்ஸ். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் சின்ன வயசா இருந்தாலும், அவன் வந்து எங்கா இருந்தாலும் அவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான். ஸோ இது வந்து பாருங்களேன், பிரசன்ட்ல சொல்ற ஒரு சென்டென்ஸ். அவன் சின்ன வயசா இருந்தாலும், இப்போ அவன் சின்ன வயசா தான் இருக்கான், அவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான். இது வந்து பிரசன்ட் தான். ஓகேவா? ஸோ இங்க எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ அவன் சின்ன வயதாக இருந்தாலும், although ஓகே, அவன் சின்ன வயசாக இருக்கிறான். ஸோ although he is young, கமா, although he is young, அவன் சின்ன வயசா இருந்தாலும் அவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான். அது எப்படி சொல்லலாம்? he is புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? wise. wise அப்படின்னா புத்திசாலி. so he is very wise. although he is young, he is very wise. மிகவும் அவன் புத்திசாலியாக இருக்கிறான். ஸோ வைஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வைஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பணக்காரனாக இருந்தாலும், ஸோ அவன் வந்து பணக்காரனா இருந்தாலும் அவன் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறான். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன டென்ஸ் அப்படின்னு. ஸோ வாழ்கிறான் அப்படின்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரசன்ட்ல தான் சொல்றீங்க. ஓகே, ஸோ அவன் பணக்காரனாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லலாம்? although he is rich. although he is rich, அவன் பணக்காரனாக இருந்தாலும், இப்போ அவன் பணக்காரனா தான் இருக்கான், அவன் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் இப்போ எளிமையான சிம்பிளான லைஃபை வந்து வாழ்றான் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவன் வாழ்கிறான். ஸோ அவன் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட், வாழ்கிறான் அப்படின்னா live. பட் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து he she it வந்தா வெர்போட எஸ் சேர்ப்போம், அது எங்கனாலும் சேர்த்து தான் ஆகணும். ஓகே, he lives எளிமையான வாழ்க்கையை, he lives a simple life. although he is rich, அவன் பணக்காரனா இருந்த போதிலும் he lives a simple life. அவன் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை அவன் வந்து வாழ்றான். நெக்ஸ்ட், திரைப்படம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தாலும், சுவாரஸ்யமா இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னா போரிங்கா இருக்கிறது. ஓகேவா? போரிங். சோ திரைப்படம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தாலும் நான் அதை கடைசி வரை பார்த்தேன். சோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தேன் அப்படின்னு இருக்கு, அப்போ ரெண்டுமே பாஸ்ட பத்தி தான் பேசுறோம். ஓகேவா? நீங்க படத்துக்கு போயிருக்கீங்க, பட் அந்த படம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, போரிங்கா இருக்கு, பட் இருந்தாலும் நான் அதை கடைசி வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? எப்படி சொல்லலாம்? சோ இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தை இங்க இருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? although. திரைப்படம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தது, அதை எப்படி சொல்லலாம்? although the movie was boring. ஓகே, ஆன்சர் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, so although the movie was boring, படம் வந்து ரொம்ப போர் அடிச்சாலும் நான் அதை கடைசி வரை பார்த்தேன், அதை எப்படி சொல்லலாம்?
நான் பார்த்தேன் அப்படின்னா I watched. ஓகே, I watched. நான் அதை அப்படின்னு இருக்கு. அதைனா நம்ம இட்டு போட்டுக்கலாம் இல்ல that போட்டுக்கலாம், இதனால ஓகே. So I watched it கடைசி வரை. I watched it till the end. Till the end அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, so although the movie was boring, I watched it till the end. அதை நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன். ஓகே, ஸோ நிறைய பேர் சூப்பரா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வானிலை மோசமாக இருந்தாலும். ஸோ வானிலைனா வெதர். ஓகே, ஸோ வானிலை மோசமாக இருந்தாலும் நாங்கள் வெளியே செல்ல முடிவெடுத்தோம். முடிவெடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இது வந்து பாஸ்ட் தான் குறிக்குது. ஓகே, அதை எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷ்ல? வானிலை மோசமாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லுவீங்க? although. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வானிலை மோசமாக இருந்தது, அதை எப்படி சொல்லலாம்? the weather was bad. ஓகே, although the weather was bad. ஸோ வானிலை மோசமாக இருந்தாலும் நாங்கள் வெளியே செல்ல முடிவெடுத்தோம். ஸோ நாங்கள் முடிவெடுத்தோம், அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் வந்து நாங்கள், அதை நம்ம வீண் போட்டுடலாம். ஸோ முடிவெடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிசைட். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? டிசைடட். ஓகே, we already decided. நாங்க முடிவெடுத்தோம். என்ன முடிவெடுத்திருக்கீங்க? வெளியே செல்வதற்கு. ஓகே, so we decided to go out. That's it. Although the weather was bad, we decided to go out. நாங்க வந்து வெளியே செல்றதுக்கு முடிவெடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும். அந்நியர்களா முன்ன பின்ன தெரியாதவங்க. ஸோ அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவர்கள் எனக்கு உதவினார்கள். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? ஸோ although அவர்கள் அந்நியர்களாக இருந்தார்கள், அதை எப்படி சொல்லலாம்? அந்நியர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, ஸோ although they were. ஓகே, ஏன்னா இங்க வந்து உதவினார்கள் அப்படின்னு இருக்கு, உதவி செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ பாஸ்ட் தான் குறிக்குது. ஓகே, ஸோ although they were strangers, அவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு உதவினார்கள். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? they helped. யாருக்கு? எனக்கு. they helped me. That's it. சேர்த்து வாசிங்க. although they were strangers, they helped me. அவங்க வந்து அந்நியர்களா இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அதனால ஸோ ஆல்தோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி நீங்க நிறைய சென்டென்சஸ் நீங்களாவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? ஸோ கடைசியா இன்னொரு 2 சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எனக்கு தலைவலி இருந்தாலும் நான் பார்ட்டிக்கு போனேன். முடிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு தலைவலியா இருந்துச்சு, அப்படி இருந்தாலும் நான் பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ எனக்கு தலைவலியா இருந்தாலும் அதை எப்படி சொல்லலாம்னா although எனக்குனா நான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, although I hadனா எனக்கு இருந்தது அப்படின்னு அர்த்தம். என்னது? தலைவலி. I had a headache. ஓகே, so although I had a headache, எனக்கு தலைவலியே இருந்தாலும் நான் பார்ட்டிக்கு போனேன். ஸோ நான் பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். போனேன் அப்படின்னா went. கோவோட பாசிட்டிவ் ஃபார்ம் went. I went. பார்ட்டிக்கு அப்படின்னா went to the party. That's it. So although I had a headache, தலைவலியா இருந்தாலும் I went to the party. நான் பார்ட்டிக்கு போனேன். ஓகே, நெக்ஸ்ட், டிராஃபிக் மிகுதியாக இருந்தாலும். டிராஃபிக்னா என்ன சொல்றது? எல்லாருமே தெரியும். டிராஃபிக் வந்து அதிகமா இருந்தாலும் நாங்க வீட்டுக்கு நேரத்துல போயிட்டோம், டைமுக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டிராஃபிக் மிகுதியாக இருந்தாலும்.
இருந்தாலும் அப்படின்னா although. ஓகே, although the traffic மிகுதியாக இருந்தது, அதை எப்படி சொல்லலாம்? Although the traffic was heavy. Although the traffic was heavy, traffic வந்து மிகுதியாக இருந்தாலும் நாங்கள் வீட்டிற்கு நேரத்தில் சென்றோம். சென்றோம் அப்படின்னா ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதை எப்படி சொல்லலாம்? we reached. சென்றடைந்தோம்னா reached. so we reached home. ஓகே, நேரத்தில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா on time அப்படின்னா நேரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். That's it. Although the traffic was heavy, we reached home on time. நாங்க நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே பாருங்க, நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகே, நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்தோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்றாலும், இருந்தாலும், இருந்த போதிலும், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம அந்த ஆல்தோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் வித் திஸ் வேர்ட் ஆல்தோ. ஓகே, இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வாக்கியங்களை வந்து நீங்க பேசி பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் பிஸியாக இருந்தாலும், அவன் எனக்கு கால் பண்ணினான். பாஸ்ட் தான். ஓகேவா? ஸோ முடிஞ்ச விஷயம் தான். அவன் பிஸியா இருந்தாலும் அவன் எனக்கு கால் பண்ணான். ஓகே, இந்த ஆல்தோ அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்து சேர்க்குது. ஒன்னு வந்து அவன் எனக்கு கால் பண்ணா, இன்னொன்னு அவன் பிஸியா இருந்தான். இந்த ரெண்டையும் சேர்க்கிறது அந்த இருந்தாலும் அந்த ஆல்தோங்கிற வார்த்தையை வச்சு சேர்க்கிறோம். அது ஒரு இணைப்பு சொல் மாதிரி தான். ஓகேவா? அவன் பிஸியா இருந்தாலும் அவன் எனக்கு கால் பண்ணினான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.